வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, CSIR இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம். அதனால் தவறாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, டெக்னீஷியன் 1. எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 32 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 16 வேகன்சி, எஸ்சிக்கு 4 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 11 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,871. அப்பர் ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 28. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரேடு வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஆருக்கு 3, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 2. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஆர் நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது 2 years ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபிட்டர். இதில் எத்தனை வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 9 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஆருக்கு 4, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 4. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஆர் நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆர் 2 years ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ட்ரேடு முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவில் பிளம்பர். காலியிடம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2. இதில் யூஆருக்கு 1, எஸ்சிக்கு 1. வயது வரவும் பார்த்தீங்கன்னா 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது 2 years ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். என்ன ட்ரேடு வந்து கொடுத்துருக்காங்கன்னா பிளம்பர் ட்ரேடு வந்து முடித்திருக்கணும். அதற்கு அடுத்ததாக சிவில் மேசன் வேகண்ட் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. யூஆரில் 1, எஸ்சிக்கு 1. வயது வரும் பார்த்தீங்கன்னா 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதற்கு அடுத்ததாக சிவில் கார்பெண்டர். காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1, யூஆர். வயது வரம்பு 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். காலியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12. யூஆருக்கு 6, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 5. வயது வரும் பார்த்தீங்கன்னா 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 5 years வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 years வந்து கொடுத்துருக்குறாங்க.
அதற்கு அடுத்ததாக என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2018 முதல் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/12/2018. ஹார்ட் காப்பி அனுப்ப வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/12/2018. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுவதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.